சைதாப்பேட்டை சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் மா சுப்பிரமணியன் மழை வெள்ளத்தால் பாதிக்கப்பட்ட கோட்டூர்புரம் குடியிருப்பு பகுதிகளில் பிரச்சாரம் மேற்கொண்டார். தேர்தல் பிரச்சாரத்தின் போது செய்தியாளர்கள் சந்தித்து பேசிய மா சுப்பிரமணியன் சைதாப்பேட்டை தொகுதி திமுக ஆட்சி காலத்தில்தான் வளர்ச்சி பெற்றதாக தெரிவித்தார். அதிமுக அரசு நிர்வாகம் சரியில்லாத காரணத்தால் செயற்கை பேரிடர் ஏற்பட்டதாக அவர் குற்றம் சாட்டினார். திமுக ஆட்சிக்கு வந்தால் அடையாறு தூர்வாரப்பட்டு அகலப்படுத்தப்படும் என்றும் அடையாற்றின் கரையோரங்களில் கான்கிரீட் சுவர் எழுப்பப்படும் என்றும் மா சுப்பிரமணியன் தெரிவித்தார். கரையோரம் இருக்கிற குடிசை பகுதி மக்களை காப்பதற்கு அடையாற்றை தூர்வாரி ஆழப்படுத்தி அகலப்படுத்தி இரண்டு பக்கமும் கான்கிரீட் சுவர்கள் அமைத்து இந்த குடிசை பகுதிகள் வெள்ள தடுப்பு காலங்களிலிருந்து பாதுகாக்கப்படும். கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் திமுக வேட்பாளர் சுரேஷ் ராஜன் இன்று காலை பார்வதிபுரம் பகுதியில் தனது பிரச்சாரத்தை மேற்கொண்டார். அவருக்கு செண்டை மேளம் முழங்க வரவேற்பு அளிக்கப்பட்டது. பின்னர் வீடு வீடாக சென்று தீவிர வாக்கு சேகரிப்பில் அவர் ஈடுபட்டார். அவருடன் காங்கிரஸ், முஸ்லிம் லீக் உள்ளிட்ட கூட்டணி கட்சியினரும் பிரச்சாரத்தில் ஈடுபட்டனர்.